ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. ஓம் சத்குரு சச்சிதானந்த சுவாமிகள் பழனிசாமி சுவாமிகள் திருவடி சரணம். இன்றைக்கு இந்த விழாவிலே நான் என்னை கலந்து கொள்ள வைத்ததற்கு திரு சுஷில்குமார் அவர்களுக்கும் என்னுடைய அருமையான நண்பர் திரு பிரபாகரன் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா, இந்த ஒரு ஜீவசமாதி இருப்பது என்பதை நான் கேள்விப்பட்டதுண்டு. நான் நேற்றுதான் முதல் முறை இங்கே வந்தேன். இந்த சித்தரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒழிய நான் பார்த்தது கிடையாது. நான் மதுரையிலே பணிபுரிந்த போது கூட எனக்கு இதை பற்றி தெரிய வரவில்லை, ஏனோ தெரியவில்லை. அது அவருடைய சித்தம் என்னை தெரிய வைக்காத அளவுக்கு இருந்து வைத்திருக்கிறார். நான் தாம்பரத்திலே எனது வீடு இருக்கிறது. நானும் என்னுடைய நண்பர் இருவரும் காஞ்சிபுரம் செல்வதற்காக, எனக்கு வெகு சமீபம் காஞ்சிபுரம், என்னுடைய முதல் பணியும் நான் காஞ்சிபுரத்திலே தான் ஆரம்பித்தேன். 3.25 கிட்டத்தட்ட 4 வருடம் அங்கே பணி செய்தேன். அப்பொழுது நாங்கள் ஆரம்ப காலத்துக்குள்ளே இந்த சித்தர்கள் ஜீவசமாதிகளை தேடி போவதுண்டு. எங்கே வேண்டுமானும் சிவன் கோவில், சித்தர் கோவில், இதை தேடி போவதுண்டு. நானும் அவரும் ஒரு முறை அவ்வாறு படப்பை வழியாக காஞ்சிபுரம் செல்வதற்கு வாலாஜாபாத் என்று சொல்லுவார்கள், அதுக்கு செல்ல போகும்போது இங்கே ஏதோ ஒரு சித்த ஜீவர் சமாதி ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கிறது, அங்கே என்ன என்று கேட்போம் என்று போனேன். பெரிய காம்பவுண்ட் எல்லாம் போட்டிருந்தது, நல்ல ஒரு கதவு எல்லாம் பெருசா இருந்தது. என்னன்னே தெரியாது, எதுவுமே தெரியாது. எங்களுக்கு தேவை ஒரு சித்தர் ஜீவ சமாதி. சரி போன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். உள்ளே நுழைந்த பிறகு பார்த்தோம்னா இது போல சொன்ன மாதிரி பச்சை வேட்டி கட்டி கொண்டு ஒரு நபர் வாங்குங்கள், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று சொன்னார். நாங்கள் கேட்ட பொழுது சொன்னோம், இங்கே ஏதோ ஒரு சித்தர் ஜீவசமாதி கொடுக்கிறது. இல்லை இல்லை, நாங்கள் ஜீவசமாதி வைத்து இங்கே ஒரு தியான மண்டபம் வைத்திருக்கிறோம் என்று. உள்ளே போனவுடன் ஒரு அருமை நண்பர் திரு வாசு அவர்கள் சொல்லியது போல மிகவும் ஒழுக்கத்தோடு அந்த ஒரு வார்த்தையை நான் கொஞ்சம் அழுத்தி சொல்ல வேண்டியது இருக்கிறது. இது போன்று ஒரு பெரிய ஒரு அறை, அதில் அவர் நுழையும் பொழுது நாங்கள் நேராக அப்படியே அங்கே சமாதி அங்கே இருக்கிறது, தியான மண்டபம் இருக்கிறது என்று சொன்னால் இப்படி போவதற்கு நாங்கள் தயாரா இருக்கும்பொழுது அவர் என்ன சொன்னார், இப்படி வேண்டாம், இப்படி வாங்கல, என்னுடன் வாருங்கன்னு 4 கோடு போட்டு வச்சிருக்காங்க. இங்க இருந்து போய் இந்த பக்கம் போய் அந்த கடைசியில வந்து அப்படி வந்து அந்த மாதிரி போகணும். ஏன்னா இப்படிதான் நாங்க போகக்கூடிய பழக்கம் வச்சிருக்கிறோம்னு. அங்கே மலேசியாவில இருந்து நிறைய பேர் வருவதாக சொன்னார்கள். வந்து அங்க தங்கி விட்டு 10 நாள் தங்கி விட்டு அங்க குருபூஜை செய்து விட்டு போகிறார்கள் சொன்னார்கள். அப்பொழுதுதான் முதலில் நான் சத்குரு அவர்களை பார்த்தேன். இது நடந்து 2016. அதற்கு பிறகும் கூட நான் திருநெல்வேலியிலே பணியாற்றினேன். திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலே பணியாற்றினேன். அப்பொழுது கூட எனக்கு இது நினைவுக்கு வரவில்லை, பழனிக்கு செல்ல வேண்டும், கணக்கம்பட்டி என்று ஒரு இடம் இருக்கிறது என்று போக வேண்டும் என்று. ஆனால் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்த பொழுது அதை பார்த்த அருமை சகோதரர் திரு சுஷில்குமார் அவர்கள், நீங்கள் பேசினால் நன்றாக இருக்கும் போல இருக்கிறது. இது அவர் சொன்னதாக நான் நினைக்கவில்லை. சத்குரு அவரிடம் மனத்திற்கு சென்று என்னை இங்கே அழைத்து வந்து என்னை இங்கே வரவழைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறதுனால் நான் இன்று உங்கள் முன்னே பேசிக் கொண்டு இருக்கிறேன். இந்த சித்த நெறியை பற்றி எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சொல்லுவார்கள். சித்தர்கள் என்றால் சிவனை வென்றவர்கள். என்னை பொறுத்தவரைக்கும் சித்தர் சிவன் இல்லை, சிவனையே வென்றவர்கள். சிவன் கூட ஒரு விதத்திலே சிறு விஷயங்களை
அவனை அன்றி நாம் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் சித்தர்கள் சிவனையே கலங்கடிப்பார்கள். தன்னை முழுதும் உணர்ந்தவன் சித்தன். இந்த சித்தர்களை இவரை நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்ற அந்த ஒரு நிலைப்பாடுதான். சித்தராய் இருப்பது ஒரு கலையோ ஒரு திறமையோ இல்லை. இயற்கையில் கூட்டெடுக்க வேண்டும், இறைவன்பால் அதாவது சித்தத்தை சிவன்பால் வைக்க வேண்டும் என்று இந்த சிவன் அவர்கள் இந்த சித்தர்கள் அவரையே கட்டி போட்டு வைப்பார்கள். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனுடைய ஒரு ஒளி உருவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு முறை பொன்னார் மேனியன், இதை ஒரு பாடலில் அழகாக சொல்லுவார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழவாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கின்றேனேன்னு சொல்லுவாங்க. அப்ப சிவன் மிகவும் அழகானவர். பொன்னார் மேனியன் ஒரு முறை அவர் தன்னை தானே கண்ணாடியிலே நிலை கண்ணாடி முன் பார்த்த பொழுது அங்கே தன்னுடைய உருவம் அழகாக இருப்பதை கண்டு சிவனும் தன்னுடைய அழகில் மயங்கக்கூடியவர் தான். ஆனால் சித்தர்கள் அழகிற்கு அப்பாற்பட்டவர்கள். சகோதரி சொல்வது போல எதையும் பார்க்க போறதில்லை. அவங்களுக்கு சாக்கடை சந்தன சாக்கடை. அப்ப அவர் தன்னையை உருவாக்கிக் கொள்கிறார். அப்பொழுது தன் மேனி அழகி பார்க்கும் பொழுது இவர் சுந்தரம் என்றால் அழகு என்று எல்லோருக்கும் தெரியும். அப்பொழுது அவர் சுந்தரா வெளியே வா என்று சொன்னார். சுந்தரர் வருகிறார். அவருடைய பிறப்பு இருக்கிறது. அவர் தில்லைவாழந்தர் அப்பதான் தில்லைக்கு போகும்பொழுது சிவனுக்கு சித்தர்கள் என்று கிடையாது, அப்பொழுது உள்ளவர்கள் சிவனை துதிப்பவர்கள். அப்ப சுந்தரர் போகும்போது யாருமே மதிக்கல. நான் இறைவனுடைய நண்பன் சொல்றார். அப்ப சுந்தரனை கூப்பிட்டு சொல்றார் இறைவன், நான் உன்னை படைத்தேன், என்னுடைய மேனியை போல நீ இருக்கிற, இன்றிலிருந்து என் உருவம் தாங்கி இருந்தால் நீ எனக்கு நண்பன், நான் சிவனுடைய நண்பன், என்னையா மதிக்கவில்லை என்று. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்னையா, முதல்ல எங்களை மதிச்சுட்டு சிவனை மதி. என்னன்னா சிவன் அவங்களுக்கு அடிமை. அதைத்தான் நான் சொன்னேன், சித்தர்களுக்கு சிவன் அடிமை. இந்த மாதிரி இந்த கணக்கப்பட்டியார் ஐயா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு இந்த மண்ணில கால வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குன்னா எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே அவர்களை பார்ப்பது போலதான் இருக்கிறது. இங்க ஒவ்வொருவரும் சர்க்குருநாதர் தான். சர்க்குருவை மனதில் நினைத்தாலே அவர்கள் சர்க்குரு தான். சர்க்குருவை மனதில் நினைத்து வந்தாலே சர்க்குரு தான். வணக்கம் வைக்கிறோம், ஐயா வணக்கம் என்று அந்த வணக்கம் எதிரே உள்ளவருக்கா போய் சேரும். இல்லை, என்னுள் உள்ள இறைவன் நீ வணங்குகிறாய், உன் உள்ளே உள்ள இறைவனுக்கு நான் வணங்குகிறேன். நமக்குள் இறைவனுக்கு இறைவன் பரஸ்பரம் வணக்கம் செய்து கொள்ளுகிறது, நமஸ்காரம் செய்து கொள்ளுகிறது. ஆனால் ஒருவர் தன்னை பார்த்து வணக்கம் வைக்கும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் என்னை பார்த்து வணக்கம் வைத்து விட்டார், நமக்கு ஒரு வெறும் தலைக்கே இருக்கிறது. இது அழியக்கூடிய உடம்பு. எத்தனை காலத்திற்கு எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இன்று காலையில் வந்தோம், நேற்று 27, இன்றைக்கு 28. ஐயா இன்று ஜீவ சமாதியான நாள். 12 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. காலையிலே கிளம்பினோம், இரவு படுத்தோம், காலையில் எழுந்தோம், காலையில் கிளம்பினோம். மணி 10, 19, 11 ஆக போகிறது. நீங்கள் பிறந்ததிலிருந்து இதுவரை ஒரு நிமிடமும் ஒரு வினாடியும் முதுமையை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த முதுமையை நீங்கள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருங்கள், உலகையே வானத்தையே வில்லாக வளைக்கலாம், உலகத்தை நீங்கள் வளைத்து போடலாம். ஐயா உங்களுக்கு தான், நீங்க தாங்க ஒரு ஐயாவை பார்த்து சொல்றேன் நானு, ஐயா நீங்க இந்த உலகத்துக்கு பணக்காரங்க, உங்களுக்கு தாங்க உலகம். இவரால் நேரத்தை திருப்பி கொண்டு வர முடியுமா? ஒருவரும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் நேரத்தை. ஒருவரும் இன்று ஒவ்வொரு வினாடியும் முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். நிலையாது யாக்கே நிலையாது இல்லை.
எங்கே நிலை பெற்றிருக்க போகிறது? யாருக்கு எங்கே நிலை பெற்றிருக்க போகிறது? இந்த உடம்பு அழியக்கூடிய உடம்பு, ஆன்மா அழியாது. இந்த சித்தர்கள் அதைத்தான் கண்டுபிடித்தார்கள். சித்தர்கள் என்பது நாம் மனதை ஒருமுகப்படுத்தி தன்னை வென்றவன் சித்தர். அது நம்மளால முடியாது. இறைவன் சில பேரை தான் தேர்ந்தெடுக்கிறான். எல்லா இடத்திலும் இறைவன் இருக்க முடியாது, இருக்கும் சாத்தியக்கூறுகள் அல்ல. அதனால்தான் இப்பொழுது நாம் இந்த கலிகாலத்திலே சொல்லுவோம், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் முடிந்து விட்டது. இன்று கலியுகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 யுகங்களிலுமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இறைவனை கும்பிடுவதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனியான ஒரு முறைகள் வைத்திருந்தார்கள். யாகம் செய்யணும், பூஜை செய்யணும், பலி கொடுக்கணும், என்னென்னவோ செய்யணும். இதெல்லாம் செய்தால் இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்று. கலிகாலம் வந்துவிட்டது. 5300 வருடங்கள் ஆரம்பித்து விட்டது. இன்னும் 42 லட்சம் வருஷம் போகணும். நீ எப்ப போய் முடிய போகுதோ தெரியல. இந்த கலிகாலத்துல பாத்தீங்கன்னா துரோகம் மேலிடும். நட்பானவன் பகைவனாவான். இறைவனை பார்த்து ஏன் என்று, யார் நீ என்று கேள்வி கேட்பார்கள். நான் பல மேடைகளில் சொல்வதுண்டு. நேற்று ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. நேற்று நான் அதை ஒரு நிமிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும். என்னுடைய அருமை நண்பர் திரு பிரபாகர் நேற்று, தயவுசெய்து எத்தனை பேர் இந்த கச்சேரியை பார்த்தீர்கள் என்று தெரியாது. உண்மையிலேயே இறைவன் இங்கே அவர் உருவிலை நான் பார்த்தேன். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கச்சேரி. நான் என்னுடைய மனதார பாராட்டுகிறேன் திரு பிரபாகர் அவர்கள். அந்த வாத்திய கோஷ்டிகள் அனைவரும் தங்களுடைய மெய் மறந்து ஆர்வத்துடன் அவ்வளவு அழகாக அந்த ஒரு இன்னிசை கச்சேரியை அவர் அவ்வளவு பிரமாதமாக 4 மணி நேரம் ஒரு தனி நபர் பாடுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. எதற்கு சொல்கிறேன் என்றால், அவர் முழுமையாக சத்குருவை நம்புகிறார். அந்த சக்தி அவர்களை இறங்குகிறது. அதனால் நம்மை மகிழ்விக்கிறார்கள். இந்த மகிழ்வு இதுதான் சத்சங்கங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சித்த நெறின்னா என்னங்க? இறைவனை ஒருமுகப்படுத்தி எல்லா இடத்திலும் இருக்கிறத நாம ஒருமுகப்படுத்தி பார்க்கிறது தான். எங்கேயுமே எண்ணத்தை சிதற விடாம ஒரு பக்கமா குவிக்க வைக்கிறது. அததான் இந்த காலத்துல எத்த தின்னா பித்தம் தெளியும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் நம்ம எதையாச்சும் ஒரு வழி கிடைக்காதா, நமக்கு இந்த வாழ்க்கையில உய்வதற்கு ஒரு வழி கிடைக்காதான்னு பாக்குறதுக்கு. அப்பதான் இறைவன் என்ன சொன்னான், கலிகாலத்திலே கடவுள்களை அவன் படைக்கவில்லை, நமக்கு தெரியாமல் இதுபோல் நம்மளுக்குள்ளே எத்தனையோ சித்தர்கள் இருக்கலாம். இன்றைய கூட்டத்திலே, இன்றைய இந்த மேடையிலே, அரங்கத்திலே நம்முடன் சர்க்குரு அமர்ந்திருக்கிறார். நம் கல்லுக்கு புலப்படவில்லை, எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இவர் இன்றைக்கு இருந்து கொண்டு அவருடைய தன்னுடைய அந்த அதிர்வலைகளை உண்டாக்கி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு அருள் கொடுத்து கொண்டிருக்கிறார். சித்தம் என்பது அதுதான். இன்றைய தினம் கலிகாலத்திலே என்ன சொல்லுகிறார் என்றால், சகோதரி அவர்கள் சொன்னார்கள், சத்குரு சரணம், சத்குரு சரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று. நாம ஜபம் இறைவன் கேட்பது இந்த கலிகாலத்திலே ஒன்றுதான், இடைவிடாத நாம ஜெயம். நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க, சினிமாவில தான் பார்த்திருப்போம். அதெல்லாம் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சப்ளா கட்டை எடுத்துக்கிட்டு நாரதர் வருவார், நாராயணன் நாராயணன். எத்தனை முறை சொல்லுகிறீர்களோ அத்தனை முறை. இன்னைக்கு நம்ம கலிகாலத்துல வாழ்ந்தவர் தான் தியாக பிரம்மம், திருவாரூர் தியாக பிரம்மம். இன்று இந்த ஜனவரி மாதம் அங்கே கச்சேரி நடந்திருக்கும். அவர் 8 லட்சம் கோடி நாம ஜபங்களை ஜபித்ததாக சொன்னார். ராமநாமத்தை பண்ண முடியாது, தூய மனத்தோடு செய்ய வேண்டும். நிச்சயமாக ஒரு நாள் ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இறை எண்ணம் அந்த நாமாக்களை, அதுதான் இப்பொழுது யாகம் செய்வது, அஸ்வமேத யாகம் செய்வது, பலி கொடுப்பது, எல்லாவற்றுக்கும் சேர்ந்தது இப்பொழுது நாம ஜபம்.
நாம ஜபத்தை என்ன எது பிடிக்குதோ சொல்லுங்க, எந்த சுவாமி பிடிக்குதோ சொல்லுங்க. எல்லா நதிகளும் கடலுக்குத்தான் சென்று சேரும், எல்லா வேண்டுதலும் இறைவன் தான் சென்று சேரும். இறைவன் ஒருவாறாக இருக்கிறார், பலவாறாக இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்க முடியாது. ராமகிருஷ்ணனிடம் பரமஹம்சனிடம் ஒருவர், ஒரு எல்லோருக்கும் தெரிந்த கதைதான், கதை என்று சொல்வதற்கு உண்மை நடந்த நிகழ்வு. அவர் சொல்லுகிறார், அவர் காளியின் மீது ரொம்ப மிகவும் ஈடுபாடு உடையவர். அவர் ஒரு முறை அனுமனை நினைத்த பொழுது, அவர் அனுமார் தெரியும் ஆஞ்சநேயர், அவரை நினைக்கும் பொழுது முழு பக்தியுடன் அவரை ஆஞ்சநேயரை நினைக்கும் பொழுது மரத்துக்கு மரம் தாவ ஆரம்பித்து விட்டாராம். அன்னை சாரதாதேவி அம்மையாரும் ராமகிருஷ்ண பகவான். அவர் மரத்துக்கு மரம் தாவும் பொழுது தன்னுடைய அந்த ஆழ்ந்த பக்தியினால் அவருக்கு சிறிய வாழ் முளைத்ததாக ஒன்று சொல்லுவார். அவருடைய அந்த ஒரு ராமகிருஷ்ண சரீரத்திலே இருக்கிறது. இது படித்து விட்டு பேசுவது உண்மையான நடந்த விஷயம். அப்பொழுது அவர் காளியின் மீது ரொம்ப அதீத பக்தியுடன் இருந்தார், பேசுவார். அப்பொழுது ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து கேட்கிறார், ஏங்க நமக்கு இந்து மதம் எவ்வளவு புனிதமான மதம் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். என்ன மாதவம் செய்தோமோ தெரியவில்லை, நாம் இன்று இந்தியாவில் பிறந்திருக்கிறோம், அதுவும் தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் பிறப்பதற்கு நாம் கொடுத்து வைக்க வேண்டும். என்ன ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. அவர்தான் நம்ம சத்துரு. அந்த உருவத்திலே இறைவன் எந்த உருவம் வந்தால் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. கண்டவர் வென்றதில்லை, வென்றவர் கண்டதில்லை. இன்னைக்கு நாம போய் உட்காந்து நான் இறைவனை காண போறேன்னு சொல்லிட்டு நீங்க கொல்லிமலையில போய் உட்காந்தீங்கன்னு வச்சுங்க, கொல்லிமலையில இல்ல மந்திர மலையிலயோ ஏதோ ஒரு மலையில போய் உட்காந்தீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு பின்னாடியே ஆள் வருவான், ஒரு பீஸ் உட்காந்துருக்குது பாரு, அதை போட்டா ஒரு கிட்னி தேரும், 2 கிட்னி தேரும், ஒரு ஹார்ட் தேரும், லங்ஸ் தேரும், வேற ஏதாச்சும் ஈரல் கிடைக்கும். இதெல்லாம் எங்காச்சும் கொடுத்து விற்கலாமான்றதுக்கு கூறு போடுறதுக்கு இருக்கிறான். இன்னைக்கு அதெல்லாம் எதிர்பார்க்கலைங்க, எதிர்பார்க்கல. இல்லறத்தில் இருந்து சித்தராக இருக்கிற எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். சர்க்குரு நமக்கு இல்லறத்தில், அதாவது ஒரு சுவாமியார் இருந்து கொண்டிருக்கிறார், விசரி சாமியார். அவர் 5 குழந்தை பெற்றவர். அவர்களை மகான்கள் என்று சொல்கிறோம். இன்னும் ஒரு வகையிலே அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை சிவன்பால் வைத்துவிட்டு அவர்கள் பேசிக் கொண்டார்கள், அவர்களாக உருமாறிக் கொள்ளுகிறார்கள். நமக்கு தெரியும், பைத்தியக்காரர்களை போல தெரிவார்கள், நமக்கு தெரியாது. சொல்லுவது போல ஏதோ அது இங்க நல்ல சட்டை உள்ளவன் அங்கே சாக்கடையில் உட்காரு, சாக்கடை உள்ளவன் நல்ல இடத்துல உட்காரு. அவர்கள் எல்லாம் ஒன்றுதான். அவர்கள் எண்ணம், செயல், மனம், வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒண்ணு மட்டும்தான் இருக்கும். அது இறை சிந்தனை மட்டும்தான் இருக்கும். அது யாருக்கும் அடையாளம் தெரியாது. நாம் நினைப்போம் நம்மளை அவர் அழைக்கிறார், நம்ம போனா ஆஹா வாங்க வாங்க நம்மளை கண்டுகிட்டாரு அவரு, பரவாயில்லைங்க சித்தர் கொட்ட கூப்பிடுறாரு அப்படின்னு. அவர்கள் எல்லாம் ஒன்றுதான். இறைவன் எப்போதுமே பாத்தீங்கன்னா எல்லாரையும் சமமாக நடத்துறான். இருந்தாலும் நம்ம வீட்டுல குழந்தைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ரொம்ப பாசமா இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் இப்ப ஏற்கனவே அப்பாவுக்கு குடும்பத்துல ஒரு செல்ல பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அந்த செல்ல பிள்ளையை நாம் தூக்கி கொஞ்சுவோம். அதுபோல சர்க்குரு தன்னுடைய செல்ல பிள்ளைகளை அவர் கூப்பிடுவார், அதற்காக எல்லாரையும் ஒதுக்கி விடுவார் என்றல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் எல்லோருக்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இதை நாம் உணர வேண்டும். உணர்வதற்கு இது போன்ற சத்சங்கங்கள், இது போன்ற ஜீவசமாதிக்கு வந்து நாம் அவருடைய அருளை அமைதியாக இருந்து பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். செல்லுகிறோம். அதுதான் ஒவ்வொரு வருடமும் நடக்கிறது, குரு பூஜை நடக்கிறது. ஒருவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். எதற்காக சொன்னேன் என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு நிமிடம் இதோ 10 நிமிடம் ஓடிவிட்டது, இதோ 1/4 மணி நேரம் ஓடிவிட்டது, முதுமையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஹைக்கூ என்ற ஒரு கவிதையிலே சொல்லுவார், 2 வரி கவிதை, ஒன்றில்லை, அவன் இறந்து விட்டான், அவன் இறந்து விட்டான்,
அவன் கை கடிகாரம் ஓடிக்கொண்டிருந்தது. அது மூச்சு நின்னா வாட்சி நிக்கல, மூச்சு நின்ன உடனே வாட்சி நிக்கல. காலம் போய்கிட்டு தான் இருக்கு. சூரியன் மறைவதை நிறுத்துவதில்லை, காலையில் புறப்படுவதை நிறுத்துவதில்லை. ஆனால் மனிதன் வருகிறான், இருக்கிறான், வளர்கிறான், கிழவனாகிறான், மாண்டு போறான், திரும்பவும் திரும்ப 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 இந்த பிறவி எடுக்கிறான். இந்த சித்தர்களின் நமக்கு அவர்களிடம் பாடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்றால் அவருடைய அருள் பெற வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையிலே ஒருவருக்கும் மனதிலே என்ன ஆழமாக பதிவு வேண்டும் சொன்னா, இன்னொரு பிறவி வேணாங்க. கிடைத்தற்கரிய பிறவி மனிதர் பிறவி. இந்த மனித பிறவிகளை தான் எல்லாத்தையும் சிந்திக்க முடியும். 6 அறிவு இதுல தான் வச்சா பகுத்தறியக்கூடிய தன்மை. இன்றைக்கு மோட்சம் அடைந்திருக்கிறன, சிவனை நினைத்து நாரை அடைந்திருக்கிறது, நண்டு அடைந்திருக்கிறது, எறும்பு அடைந்திருக்கிறது, இன்னும் எத்தனையோ ஜீவராசிகள் அடைந்திருக்கின்றன, யானை, பாம்பு, இன்று எத்தனையோ சொல்லிக்கொண்டு போகலாம் ஒவ்வொரு உருவங்களிலே. இந்த பிறவி நாம் கடை தேடுவதற்காக வந்த பிறவி. ஆனால் மனிதர்களாகிய நாம் வந்த நோக்கத்தை விட்டுவிட்டு பல்வேறு நோக்கங்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம திரும்ப ஒரு முறை கருப்பைக்கு போகக்கூடாதுன்னு தான் வேண்டாம். அதுதான் அவங்களோட சித்தர்களுடைய அவங்களுடைய எண்ணம். அதுதான் அவங்கள்ட்ட வரும்போது அவங்க கொடுக்கக்கூடிய உங்களுக்கு அருள். அதுதான் நாம கேட்க வேண்டியது எல்லாமே இளவர சுகங்கள். அதாவது பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பணம் தேவை, வாழ்வதற்கு பணம் தான் தேவை என்பது அல்ல. ஆனால் அருள் தேவை. இறைவனிடம் அருளை பெற முடியாது நேரடியாக. அதற்காக தன்னுடைய உருவிலே இறைவன் கொடுப்பதற்கான் இந்த ஐயா போன்ற சித்தர்கள். இந்த சித்த நெறி என்பது மக்களை உயிரிக்க வந்தது. அதாவது எப்படின்னா, இன்னும் சாதாரண பேசணும்னா, அப்பா உனக்கு இந்த பிறவி இருக்கிறதியா, ஒண்ணும் வேணாம். நேற்று சொல்லும் போது திருமூலர் சொல்வது போல எனக்கு பிறகு ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் பேசுவதற்கு இருக்கிறார். யாவருக்கும் ஒரு, அதாவது இறைவனுக்கு ஒரு பச்சளின்னு சொல்லுவாங்க, யாவருக்கும் ஒரு கைப்பிடி, பசுவுக்கு ஒரு அகத்திக்கீரை, இப்படி இல்ல ஒண்ணுமே முடியலையா, யார்ட்டாச்சும் ஒரு நல்ல வார்த்தை பேசு, ஐயா நல்லா இருப்ப, நீ சிறப்பா இருப்ப, என்னப்பா அப்படியா நல்லா இருக்கு, ததாஸ்து. அதுதான் அந்த ஒரு விஷயங்கள் நம்ம மனசால நம்ம என்ன சொல்றதுன்னா, இறைவன் உங்களுக்கு துன்பம் செய்யறானா அது உங்களுடைய கர்ம வினை, நன்மை செய்கிறானா அதுவும் கர்ம வினை. இன்று நாம் எவ்வளவு கேட்கலாம். இதுவரைக்கும் யாருமே இந்த தேரியை ரொம்ப சொல்லுவாங்க. என்னடா இந்தியாவில் சொல்லுவாங்க, ஒரு என்னுடைய ஒரு நண்பர், ஒரு மேலை நாட்டு நண்பர், அது எப்போதும் கேட்டது. அவர் சொல்லுவார், என்னப்பா இந்த ஊர்ல எல்லாம் சரிசமமா இருக்கா, பாத்தீங்கன்னா பென்ஸ் கார்ல போறவனும் பென்ஸ் கார்ல போயிட்டு இருப்பான், அவன் பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பார், ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பார். இங்க உண்மையிலே அந்த தர்மங்கள் இங்க இருக்கிறது. ஏன்னா எவனும் எதை பற்றி கண்டுக்க மாட்டான். அவன் நினைச்சுக்குவான் ஏன் விதி இதுதான், அதுல போறவன் ஏன் விதி இதுதான். ஆனா பென்ஸ்ல போறவனுக்கு நினைக்கிறதுக்கு நேரம் இருக்கா இறைவனை நினைக்கிறதுக்கு. ஆனா கீழே உள்ளவனுக்கு, ஏன்பா கடவுளே என்னை இப்படியே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியே, என்னை என்னைக்கு கடத்தேற போறியோன்னு சொல்லிட்டு அவன் நினைப்புள்ள இறைவனா இருக்கும். ஆனா ஏழ்மையா பிறக்கிறான், ஏழ்மையா பணக்காரனா பிறக்கிறான்னா நமக்கு முந்தைய பிறப்பினோட பேங்க் பேலன்ஸ், இந்த பேங்க் பேலன்ஸ் பணம் இல்லை, நாம் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள், நல்லவைகள் கெட்டவைகள். சொர்க்க மரணம் யாரும் பார்த்தது கிடையாது. இறந்தால் அவர் சொர்க்கத்துக்கு போவார், இறந்தால் இவர் நரகத்துக்கு போவார் கிடையாது. சொர்க்கம் நரகம் யாரும் பார்த்ததில்லை. நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினைக்கு ஏற்பதான் அடுத்த பிறவி நிச்சயிக்கப்படுது. நம்ம எத்தனையோ பிறவிகளை கடந்து வந்திருக்கிறோம். மணிவாசகர் சொல்லுவார், புல்லாகி பூடாகி பாம்பாகி பறவை பல்விருகமாகி எல்லாத்தையும் அப்படியே சொல்லி பல்விரமாய் மனுஷனா பிறக்கப்ப எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் பெருமானே மெய்யே உன் பொன்னடியில் கண்டு என்று வீடு விட்டு. இப்படி எத்தனையோ பிறவிகள் எடுத்துட்டு மனுஷ பிறவி சாதாரண பிறவி இல்லைங்க. அதுல இந்த காலம் கலிகாலத்துல நம்ம கடவுளை காண முடியாதுங்க.
நேற்று வரும்போது நேற்று மாலை ஒரு நாட்டியம் இங்கே ஒரு அரங்கேறிச்சு. இந்த கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு குழுவினர் வந்து பரமசிவன் பார்வதி வேடம் போல் அணிந்து வந்து நேற்று ஒரு சிறிய ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடினார்கள். ஆனால் இங்கேயும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், உண்மையிலே இந்த மேடையிலே இன்றைக்கு பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் தோன்றினாலும் இன்றைக்கு நீங்கள் அவர் எந்த டிராமாவிலிருந்து வந்து வேடம் போட்டுக்கொண்டு இங்கே ஆட வந்தார் என்றுதான் சந்தேகப்படுவதை ஒழிய நிச்சயமாக இறைவன் வந்தார் என்று நிச்சயமாக நினைக்க மாட்டோம். நம்முடைய எண்ணங்கள் அவ்வாறு மாற்றப்பட்டு விட்டது, மாசடைக்கப்பட்டு விட்டது. அதனால்தான் இந்த காலத்தில் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆழ்வார்கள் நாயன்மார்களோட போயிடுச்சு பாத்தீங்களா? 63 நாயன்மார்கள் மேலே இல்ல, நம்ம கணக்குல வரல. 18 சித்தர்கள், நவகோடி சித்தர்கள், அவ்வளவுதான். யாருன்னு தெரியல. இதுல பல பேர் சித்தர்கள் பேர் வச்சு தெரியுறாங்க. அதுவே நான் தான் சித்தர், வா எது வேணாலும் செய்யலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கும்பல் போயிட்டு தான் இருக்கு. ஆனா இங்க வரும்போது பார்த்திருக்கா, அதாவது மறுபடியும் சொன்ன கண்டில விண்டலர், விண்டலர் கண்டில, அதை உணரும் இறை உணரக்கூடியது. நான் 82, 83 திருச்சி ஜமான் முகமது கல்லூரியிலே நான் இளங்கலை பயின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய பேராசிரியர் திரு கமாலுதீன் என்பவர், அவர் மிகவும் நேர்த்தியாக பாடம் எடுக்கக்கூடியவர். நான் இயற்பியல் படித்துக் கொண்டிருந்த பொழுது அப்பொழுது ஒரு தர்க்கம் நடந்து கொண்டிருந்தது எங்கள் வகுப்பறையிலே. அப்போ சார் அவருக்கு நல்ல தாடிகள்லாம் வச்சுட்டு ரொம்ப அவரு மார்க்கத்தில் ரொம்ப தொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியவர். சார் இறைவனை காட்ட முடியுமா அப்படின்னாரு. கடவுள் எங்க சார் இருக்கேன், காட்டு சார் அப்படின்னாரு. ஒரே வார்த்தை சொல்லிட்டு போனாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வாங்கினாரு, கையை நீட்டுனாரு, நீட்டின வாயால ஒரு ஊதுனாரு கையில. என்ன பாருங்க, காத்து ஊதுறீங்க சார்ன்னு. எங்க அந்த காத்தை காட்டுனாரு. அவன்கிட்ட சொல்லும் போது புரிய வைக்கிறது. காத்தை காட்டுனாரு. இல்ல பண்ண முடியல. நான் தான் ஊதுனேன், வாயிலாண்டு ஊதுனா உன் கையில பட்டுச்சு, உன் கையில பட்ட உடனே அது ஜில்லுன்னு இருந்துன்னு சொன்னேன். ஆனா இல்ல, அது உணர்வை தான் சார் பண்ண முடியும், நீங்க எப்படி சார் கேட்கறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்ப இறைவனை உணரத்தான் முடியும், காண முடியாது. மனசால மனக்கண்ணுல உணரணும். அதைத்தான் சொன்னான், உள்வழி பெருக்க வேண்டும் என்று. வள்ளலாரின் ஞானம் அதுதான். இந்த தீப ஜோதி தரிசனம் அதுதான். அங்கே நான் தூத்துக்குடியிலே பணியாற்றிய பொழுது வல்லநாடு என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஒரு சாது சுவாமிகள் இருந்தார், வல்லநாடு சித்தர் என்று, சிதம்பரம் சுவாமிகள். ஒற்றை வேட்டி கட்டி இருப்பார். அது நான் கண்டதில்லை. அவர் எப்படி என்று சொன்னால் 3ஆம் வகுப்பு படித்திருக்கிறார். அவர் எப்படி என்று சொன்னால், யாரா இருந்தாலும் வாங்க வள்ளலாருடைய மறுபிறவி என்று அவர் இன்னும் அவரை பற்றி வெளியே தெரியவில்லை. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றுகிறார். அவர் கையெழுத்து போடும்போது ராமலிங்கம் தான் போடுவார் கையெழுத்து. சிதம்பரம் ராமலிங்கம் தான் கையெழுத்து போடுவார். தெரியாது, படிக்க தெரியாது, கையெழுத்து போடுவார். ஆனால் அவருக்கு ஆங்கிலம் தெரியும், உருது தெரியும், குரானை தலைகீழாக படிக்கக்கூடியவர். அப்பொழுது மாடு மேய்க்கக்கூடிய சிறுவன் அவர் எவ்வாறு என்று சொன்னால், அவருக்கு ஒரு தத்துவம் அருட்பெருஞ்சோதி தான். அவரும் எங்கே பார்த்தாலும் சரி, தினம் சாயந்தரம் அந்த ராகி கேப்ப கூழ், அது எப்ப பார்த்தாலும் அன்னதானம் நடந்துட்டு இருக்கும். அங்க அவர் சொல்லுவாரு, பௌர்ணமியில எல்லாரும் கிரிவலம் போறாங்க, விளக்கு ஏற்றுறாங்க. அப்ப அவருடைய தத்துவம் ஒரு 7 தூண்கள் வைத்திருக்கிறார் அங்க சுத்தி. அதுல பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு விளக்கு ஏற்றுவார், இருளை அகற்றுவதற்காக ஒளி ஏற்று அப்படின்னு. என்னுடைய தத்துவம் அவர் சொல்லுவார், அங்க பௌர்ணமியில வெளிச்சம் ஏற்றுறாங்க, ஆனா இருளுக்கு தான் ஒளி வேணும், இருளுக்கு ஒளி ஏற்றினவர், அவரால் பயன்பட்டவர் பலர். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சித்தர்கள் நம்மளை தன்னைத்தானே வெளிக்காட்டிக்க மாட்டார்கள். சில நேரங்களிலே சில அற்புதங்கள் நிகழ்த்துவார்கள். ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம்.
அந்த காலத்திலே இந்த ஸ்புட்னிக் என்ற ஒரு ஒரு புத்தகம் உண்டு, மாத இதழாக வரும், ஒரு 80, 82, 85களில். அதில் ஒரு கதை ஒன்று, சின்ன ஒரு 2 இது. ஒருவன் இறந்து விட்டான். இறந்த பிறகு யமதூதர்கள் வந்து அவனை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். மேலே அழைத்துக் கொண்டு செல்லும் பொழுது அவருக்கு தூதரன் சொல்லுகிறார்கள், இந்த பக்கம் போனால் சொர்க்கம், இந்த பக்கம் போனால் நரகம், நீங்கள் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். என்ன செய்யறாங்க? இது எப்படி நான் போறதுன்னு? இல்ல இல்ல, நீங்க 2த்தையுமே விசிட் பண்ணலாம். 2த்தையுமே நீங்க உள்ள போய் பார்த்து இந்த 2ல எது பிடிச்சிருக்கோ நீங்க எடுத்துக்கலாம். ஆனா 2மே நல்லா இருக்கும் பாத்துங்க அப்படின்னு. சரி, என்ன பார்த்த உடனே இவர் வெளியில வர்றாரு. முதல்ல நான் எங்க சொர்க்கத்தை காட்டுங்க அப்படின்றாரு. அவர் கதவை திறந்து உள்ள சொர்க்கத்தை காட்டுகிறார். அங்க யமதூதர்கள் காட்டின உடனே அங்க பார்த்தா எல்லாம் வெள்ளை உடை தரிச்சுக்கிட்டு எல்லாம் கையில அந்த உருத்ராட்ச மாலை வைத்துக் கொண்டு இறைநாமாக்கள் வைத்துட்டு அமைதியாக, அமைதி, ஆனந்தம், சாந்த சுரூபம், இதை வைத்துக் கொண்டு அவர்கள் அமைதியா உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒருவித ஆரவாரமும் இல்லை. பார்த்த உடனே பார்த்தாரு. சரி, நான் நரகத்தை பார்த்துக்கிறேன் ஒரு தடவை அப்படின்றாரு. நரகத்தை பார்க்கும் பொழுது உள்ளே பார்த்த உடனே உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்க. பார்த்தீங்கன்னா அதாவது மது வகைகள், அது இது என்னன்னோ, அதாவது இப்ப என்னென்னலாம் வந்து இந்த காட்சி பொருளா இன்னைக்கு நம்ம ஊடகங்களை பார்த்து கொண்டிருக்கிறோமோ, நிழல்களை பார்த்து நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ, அனைத்தும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் பார்த்த உடனே ஒரு ரொம்ப பிரமாதமா போச்சு. ஆஹா, இதுல பிரமாதம். சரி வா அப்படின்னு. இப்போது நீங்க சொல்லலாம், நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் என்று. சார், அங்கே சொர்க்கத்தின் கதவிலை போனேன் நான். அங்க ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப போர் அடிக்குது, எல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்க, பேசுறதுக்கு கூட ஆள் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஜாலி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கு, நான் இதுக்கே போறேன் அப்படின்னு போறார். உள்ளே போறார். போன உடனே பாத்துட்டீங்களா ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க, இல்ல இன்னும் போகணும் வாங்க அப்படின்னு அழைச்சு கொண்டு போறார். அங்கே உள்ளே சென்றால் தவறுக்கான தண்டனை, பாவம் செய்வதற்கான தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கிறான் யம தர்மராஜன். உங்களுக்கு பண்டு கொடுத்திருக்கான். எண்ணெய் சட்டையில் கொடுத்திருக்கான், முள்ளு கம்பியால் அடித்துக் கொண்டிருக்கிறான், அவர்களை தீயிலே போட்டு வாட்டுகிறான், எண்ணெய் கொப்பரையில போட்டு அமைக்க எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னையா இது, நான் வெளியில பார்த்துட்டு வந்தேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன், இங்க இப்படி போய் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அது அட்வர்டைஸ்மெண்ட் தான், அது ஒரு விளம்பரம். இந்த மாதிரி அது விளம்பரம், ஆனா உண்மை இதுதான் அப்படின்னு. ஆக இன்றைக்கு இருக்கிற சமூகம் எப்படி தெரியுங்களா? போலி விளம்பரங்களை கண்டு ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். அதுபோல் போலி இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை உள்ளவர்களை கண்டு ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். விளம்பரம் எதற்காக? அப்படி இது எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இதை நம்பி நாம் ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, ஆகவே விளம்பரத்தை கண்டு நீங்கள் எதுவும் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக இங்கே நீங்கள் வருவது கண்டு நாங்கள் நடனமிச்சு அடைகிறோம் என்று சொன்னால், என்று நான் உட்பட இந்த சத்குருவின் அவருடைய சக்தியை, அபார ஆற்றலை ஒருவரோடும் உணர்வதால் தான் நேற்று இங்கு வந்து கொண்டிருக்கிறோம். நேற்றே சொன்னேன், தைப்பூசத்தை விட, பழனி தைப்பூசத்தை விட 2 மடங்கு கூட்டம் இங்கே இருக்கிறது என்று சொன்னேன். காரணம், அவ்வளவு பேரை ஈர்த்திருக்கிறான். நான் பகவானை நேற்று என் மனைவிடம் இரவு பேசிக் கொண்டிருக்கும் சொன்னேன், இவ்வளவு பேரை ஈர்த்தவர் என்னை விட்டு விட்டாரே, அவர் பக்கத்தில் இருந்து என்னாலே காண முடியவில்லை. பரவாயில்லை, இப்பொழுது மோசம் ஆகவில்லை. அவருடைய 14வது குரு பூஜையை என்னை பேச வைத்து அவருடைய பரிபூர்ண ஆட்சி எனக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் இன்றைக்கு உங்கள் முன்னே அதை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்து அவருடைய புகழை பாடுவதற்கு செய்திருக்கிறார். இது யாராங்க? இதுதான் நிச்சயம், இதுதாங்க சத்தியம். இதை விட வேற என்னங்க சித்தம் ஏறி வேற என்ன பேசும்? ஒன்றும் இல்லையே. யாராச்சும் சொல்லுங்க, நாளை பத்தி யாருக்காச்சும் தெரியுமா? நேற்று போன திரும்பி வராது. இன்னைக்கு அவரோட அருளை வாங்கிட்டு இருக்கோம். இது இன்னும் 7 ஜென்மங்களுக்கு நமக்கு இது கிடைக்கக்கூடிய இதுதாங்க பேங்க் பேலன்ஸ். இதுதான் வாழ்க்கையுடைய பரிணாம தத்துவம். இதுதாங்க வேணும் மனுஷனுக்கு. சும்மா உட்காடுறோம், நம்ம போறோம், தினம் சாப்பிடுறோம். காலையில பொழுது விடியுது பாருங்க,
திருப்பி வந்தோன்னு வேலைக்கு போறோம், வேலைக்கு போறோம்னு வரோம், மதியம் சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்டோன்னு ஈவினிங் டீயை குடிக்கிறோம், டீயை குடிச்சு வீட்டுக்கு வேலையை முடிச்சு வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வந்து குளியல போடுறோம், குளியல போறோம்னா திரும்பி டிவியை பார்க்குறோம், டிவியை பார்த்து முடிச்ச உடனே ராட்டி போனா ராட்டி படுத்துறோம். இந்த வாழ்க்கையில் இந்த மொனோட்டோனஸ், ஏதாவது எதை சொல்றது, இந்த ஒரு மாதிரி சக்கரை வாழ்க்கையில என்னைக்காச்சும் மாறி இருக்கா? இல்ல இங்க இருக்கக்கூடிய அருமை ஒரு ஐயா சொல்வது போல சாமிகளும் மாரியம்மாக்களும் அவருக்கும் சொல்லலாம். இல்லை, என்றைக்காவது மன மகிழ்ச்சி, பணம் வரலாங்க, எவ்வளவு நேரம் மகிழ்ச்சியா இருந்துருவீங்க? இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி, வாசையா சொன்னது மாதிரி, எனக்கு கிடைச்சது இப்படிலாம் நடந்து போகுது, நெகிழ்ந்து நெற்கொழுகி பேசினார் பாருங்க. அந்த தாக்கம் அவருடைய காலத்துக்கு வருமா? இனி நினைச்சாலும் அவரால் மறக்க முடியுமா? அந்த அருள் தான் வேணுங்க. அதைத்தாங்க இன்னைக்கு கேட்டு இங்க வந்திருக்கிறோம். இதுதாங்க சித்த நெறி. சித்த நெறி ஒண்ணும் கிடையாதுங்க. சித்தத்தை சிவன்பால் வைங்க, சிவன்பால் வைப்பதற்கு நான் அவர்பால் வைங்கள். அவரே சிவன், சிவனே அவர், சச்சிதானந்தம், சத் சித் ஆனந்தம். முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு இங்கே வந்தவர்கள் அனைவரும் மிகவும் பாக்கியவான்கள். என் உட்பட நான் சுயநலம், எனக்கு ஒரு சுயநலம். இன்று நான் இங்கே கலந்து கொண்டு விட்டேன். என்னுடைய ஜென்மம் கிடைத்தேறியது என்று, என்னுடைய ஜென்மம் கிடைத்தேறியது என்று நான் கேட்பதெல்லாம் இறைவனிடம் ஒன்றே ஒன்று தான், ஐயா மறுபிறவி இல்லாம ஒரு வாழ்க்கை கொடு, வேற எங்கேயுமே போவானு. சிதம்பரம் சுவாமிகள், திருப்போர் சிதம்பரம் சுவாமிகள் பாடுவார் ஒரு 4 வரி. திருப்போர் முருகனை பார்த்து பாடுவார், ஏது வழி செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தணிக்கின்ற போர்வதனி முதலே நாயேன் பிடிக்கின்றவாறு பேசு. இந்த சித்தர்கள் தன்னை நாய் போல் உருவகப்படுத்திக் கொள்வார் சிவனிடம். மணிவாசகர் பேசுவார், கூறும் நாவையை முதலாக கூறும் கரணம் எல்லாம் தேரும் வகை நீ திகைப்பும் நீன்னு சொல்லிட்டு அவர் கடைசியில் என்ன சொல்வாருன்னா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ. நல்லா கவனிங்க, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ. ஐயா நான் என்ன வேண்டிக்க போறேன்னு உனக்கு தெரியும், நான் வேண்டது எல்லாம் நீ தருவ எனக்கு தெரியும். வேண்டும் வரம் ஒன்று உண்டு என்றால் நான் என்ன கேட்க போறேன்னு சொன்னாலும் அதுவும் உன்னோட விருப்பம் தாண்டான்ட்டு. அதாவது வேண்டத்தக்கது அவனுக்கு தெரியாது, எதுவும் கிடையாது. நான் கேட்டதெல்லாம் கொடுப்பான். நான் என்னடா கேட்க போறேன், நான் என்னடா கேட்கறது, அதையும் உனக்கே தெரியும், அதையும் நீ எனக்கு கொடுத்துடுற. இதை விட என்னங்க, இந்த மாதிரி தமிழ்ல இவ்வளவு பாடல்கள், இவ்வளவு புராணங்கள், இவ்வளவு கதைகள், இவ்வளவு இந்த நாயன்மார்களின் எத்தனையோ இன்னைக்கு அவர்கள் அனைவருமே இறைவன் பிறப்படுத்து எல்லாமே சொல்லிக்கொண்டு இந்த பாடலை நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். திருவாசகம் யாரும் இனி பாட போறதில்லை. முற்றோதல் நடக்கும், போற இடத்துல போறோம், அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுன்னு தான் சொல்றேன். தினம் ஒரு பாட்டு 2 பாட்டு மேங்க, நீ வெளியில யாருக்கும் கேட்க வேணாங்க, மனசால பாடுங்க. சித்தநெறி அதுதான். ஒரு இதுல மனசுல நினைக்கிறதுக்கு ஏதாச்சும் நீங்க கடன் வாங்க போறீங்களா பேங்க்ல, இல்ல யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களா? இறைவன் எப்பொழுதுமே தன்னுடைய நீங்க ஒரு அடி எடுத்தால் அவன் 10 அடி எடுத்து முன்னே வர தயாராக இருக்கிறான். இதை பல தடவை சொல்லுவோம், நாம இப்போது சொல்றோம். ஒரு காலத்துல எப்பவுமே நாம நினைக்கும் போது நாம ஏங்க யார் உட்படும் சொல்றேன், நாம் இறைவனிடம் பக்தியை செலுத்துகிறோம். பக்தியை செலுத்தும் போது கூட சுயநலத்தை சேர்த்து செலுத்துறோம். 90% சுயநலம், 10% பக்தி. ஆனால் அழுதால் உன்னை பெறலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தாய் கிட்ட அழுதாதான் பிள்ளைக்கு தாய் பால் கொடுப்பாள், அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கொடுக்கும். 2 கருத்துக்கள் உண்டு. ஒன்று, இறைவனிடம் எதுவும் கேட்காதே உனக்கு தேவையானது அவன் கொடுப்பான் என்று. இன்னொரு பக்கம் ஒரு தேர் என்னன்னா, நீ எது வேண்டுமானாலும் சாமிகிட்ட கேள்ற அவர் கொடுப்பாரு. கேட்கறது என்ன தப்பு? கொடுக்க வேண்டியது நம்ம கடமைங்க. அப்ப கடமைன்றதப்ப எந்த நேரத்துல வரும்? நான் கும்பிடுறேன், நீ கொடுக்க வேண்டியது கடமைன்னு எப்போ இருக்கணும்? நீ உண்மையான பக்தியை செலுத்தணும். நாம் உண்மையான பக்தியை செலுத்தணுமானால் இறைவன் நமக்கு அடிமை, சிவன் நமக்கு அடிமை.
இதைத்தான் சித்தர்கள் அனைவரும் செய்தார்கள். இதை சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை, சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுப்பதற்கும் யாரும் இல்லை. இது போன்ற இறைவன் அவதாரங்கள் எடுத்து வந்து இதுபோல் நான் இருக்கிறேன் சொல்லிட்டு தான் வெளிப்பாடுகள். இதற்கு முன்னே நான் விளம்பரம் சொன்னேன் அல்லவா, இந்த விளம்பரம் இப்பொழுது கலிகாலத்திற்கு தேவைப்படுகிறது. அதற்காக தான் சில விஷயங்களை அவர்கள் செய்து காட்டுகிறார்கள். ஐயாவுக்கு செய்தது போல புரிய வைக்கிறார்கள். எனக்கு இதுபோல் நடந்தது அவர் இன்றைய சொல்லுகிறார். இன்றைய நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இத்தனை பேரும் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் மனதில் பதியும், நமக்கும் சித்தர் செய்வாரா என்று. அந்த மாதிரி செய்வாரா என்ற கேள்வி எழுமுன் அதை எப்படி செய்வது, எப்படி நாம் பெறுவது? பக்தி செலுத்த வேண்டும். அந்த பக்தி செலுத்துவதற்காக அவருக்கு காட்சி கொடுத்திருந்திருக்கிறார். ஐயா பழகி இருந்திருக்கிறார், மருத்துவர் ஐயா பழகி இருந்திருக்கிறார், சுஷில் குமார் சார் பழகி இருக்கிறார், ஐயா சிவகுமார் அவர்கள் அவருடன் பயணித்து இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது இன்னைக்கு இத்தனை பேர்களுக்கும் இந்த கருத்துக்கள் போய் சேரும் என்றால், இங்க இருக்கக்கூடிய 1000 பேருக்கு அந்த கருத்து சேரும் என்றால், இந்த 1000 பேர் ஒரு 10,000 பேர்த்த சொல்லுவீங்க, 10 பேருக்கு 5 பேர்த்த சொல்லுவீங்க. அது அப்படியே பங்கி பெருகும். இதுதாங்க இறைவனுடைய தத்துவங்கள். இதுதான் எதுவுமே சொல்றேன். இந்த பக்தியை நீங்கள் செலுத்தும் பொழுது அதற்கு என்றுமே அதற்கு குறைவு கிடையாது. பக்தி வைத்தவன் தோற்று போனது கிடையாது, இறைவன் தோற்கழித்ததும் கிடையாது. ஆகவே சித்தர்களை நாம் வணங்குவது இந்த ஒரு காரணத்திற்காக தான். இவர்கள் இறைவன் பிறப்படுத்தி வந்து நமக்கு நம்முடைய வாழ்வை கடைத்தேற வைப்பதற்காக இந்த சில அற்புதங்களை பண்ணி தன்னை நாடி வருபவர்களுக்கு நமக்கே தெரியாமல் நம் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எனக்கு அடியேனுக்கும் இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார், என்னுடைய குடும்பத்திற்கும் இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக இந்த விழா கமிட்டியினருக்கும் திரு சுஷில்குமார், குறிப்பாக திரு சுஷில்குமார், திரு பிரபார் சார் அவர்களுக்கும் திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையிலே என் அப்பன் சர்க்குருவை பற்றி பேசுவதற்கும் நான் அவருடன் பழகியது கிடையாது, பார்த்தது கிடையாது. ஆனால் இன்றைய வரை நான் சத்தியமாக எதுவுமே படித்துவிட்டு வரவில்லை, நான் எதுவும் பேசவில்லை. அவன் உள்ளிருந்து என்னை பேச வைக்க சொன்னது நான் இங்கே பேசுகிறேன். இது 100க்கு 100 சத்தியமான உண்மை. நான் எதுவுமே செய்யவில்லை. இன்றைக்கு என் உடல் புள்ள இருக்கிறது. இன்றும் சொல்லுகிறேன், அவர் என்ன பேச சொன்னாரோ அதை பேசுகிறேன். அவர் வழியிலே நடப்போம். சத்குரு எல்லாருக்கும் அவருடைய அருளாற்றலை பொழிந்து இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அவருடைய அருள் கருணை மழையை பொழிந்து அவர்களுடைய கஷ்டங்களை விலக்கி நமக்கு அனைவருக்கும் முக்தி கொடுக்க வேண்டுமாய் அவரை மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்து இந்த மேடையிலே பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சத்குரு சச்சிதானந்த சுவாமி சரணம் சரணம்.